வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மனசு இல்லை சரியில்லாமல் பார்த்தீங்கன்னா ஜோசியக்கார்ட்ட போனால், ஜோசியக்காரர் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பீங்க அந்த மாதிரி நல்ல வார்த்தை சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இல்லை, உங்கள் பதவி பேரும் பொதுச்செயலாளர் பதவி கூட இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது, எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் பேரும், அவங்க கூட இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி அதிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்னதாக வந்து ஒரு உலா வந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ கூட இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய துரோகம். அதாவது இப்போ இந்த கொங்கு மண்டலத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எம்எல்ஏக்கள் வந்து பெரிய லெவலில் பிரச்சாரம் போவே இல்லை. டிஎம்கேவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை போய் பணத்தை எடுத்து வாங்கிட்டு பேசாமல் இருந்துட்டதா வந்து ஒரு தகவல். இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், ஆனால் நடவடிக்கை எடுக்க முடியல. நடவடிக்கை எடுத்தால் ஓபிஎஸ் பக்கம் போயிடுவாங்கன்ற ஒரு பயம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து கொங்கு மண்டலத்திலே வந்து எடப்பாடி பழனிசாமியால் வந்து சமாளிக்க முடியாமல் வந்து தோல்வி அடைஞ்சிட்டார்ன்ற ஒரு கெட்ட பேரும் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பன்சேட் பண்ணுறது தான் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல, அமைதியாகவே இருக்காருன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.